எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இத்தனை வருஷமா இவ்வளவு ஒரு அருமையான கேதரிங்கை மிஸ் பண்றதுக்கு நான் நிஜமாவே வருத்தப்படுறேன். அவர் சொன்னார் கரெக்டாக 4 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுன்னு வந்துருங்கன்னார். வீட்டை விட்டு நான் சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கேன். 2:45 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினேன். 4 மணிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஷார்ப்பாக 4 மணிக்கு ஆரம்பித்தாங்க. நான் லேட்டு இல்லை, வாசலில் எந்த பக்கம் வழியாக உள்ளே வருதுன்னு எனக்கு தெரியாமல் நான் தவிச்சேன். ஒரு அருமையான கேதரிங், ரொம்ப நல்லா இருந்தது. பிகினிங் ரொம்ப அமக்கலமாக இருந்தது. சார், நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் இந்த ஹியூமர் கிளப்பு நான் இத்தனை நாளாக வரல. அவங்களும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன் வரலன்னா, உண்மையை சொல்லணும்னா அவங்க மேலே எனக்கு ஒரு கோபம் இருந்தது. அதாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பல வருஷங்களுக்கு முன்னாடி கலாகேந்திராவுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் PR கோவிந்தராஜன்கிறவர், அவர் உங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ். அப்போ நான் நாடகங்கள்லாம் எழுதிட்டு இருந்த பீரியடு, சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பீரியடு. அந்த சமயத்தில் மிஸ்டர் கோவிந்தராஜன் சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நட்புன்னு சொல்ல மாட்டேன், நட்பு உண்டு. ஃபோன் பண்ணி இது மாதிரி விசு அர்ஜென்ட்டாவா, எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. கலாகேந்திரா கோவிந்தராஜன் கூப்பிட்றார். நான் உடனே பாலச்சந்திரே ஒன்று கூப்பிட்றதா நினச்சிட்டு உடனே ஏதோ சான்ஸ் கொடுக்குறதா நினச்சிட்டு நான் போன உடனே சொன்னார், எனக்கு கார் இல்லை, உன் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கோ, கோகலை ஹாலில் ஹியூமர் கிளப் மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் என்ன கூட்டின்னு போ. என்ன சார் இது ஹியூமர் கிளப் மீட்டிங்கு கோகலை ஹால் கூட்டு போகிறதுக்கு அர்ஜென்ட்டாக என்ன வர சொன்னீங்க? கேட்க முடியாது, ஏன்னா அவர் கலாகேந்திராவுடைய ப்ரொடியூசர். அடுத்த மாதம் மறுபடியும் கூப்பிட்டார், விசு ஃப்ரீயாக இருக்கியா? இல்லை சார், மன்னிச்சுங்க சார், நான் நீங்கள் சொன்னோன்னே ஃப்ரீயாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஃப்ரீயாக இல்லை சார், என் மச்சினா ஒருத்தனுடைய நண்பருக்கு இன்னைக்கு கிரகப்பிரவேசம் இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது. என்ன சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பாலச்சந்தர் பெங்களூரில் சரபஞ்சரான்னு ஒரு படம் பார்த்துட்டு வர சொன்னார். நான் ஃப்ளைட்டில் போகிறேன், ஒன்றையும் கூட்டின்னு போகலான்னு நினச்சேன், வேண்டாம், நீ ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேசம் போயிட்டு வான்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. மாதம் மறுபடியும் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, விசு ஃப்ரீயாக இருக்கேன் சார்? நான் ஃப்ரீயாக இருக்கேன் சார், கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கேன் சார், வா கோகலையாவில் ஒரு மீட்டிங் இருக்கு. அன்னைக்கு உங்க மேல வந்த கோவம், இந்த ஹியூமர் கிளப் பக்கத்துலயே தலையை வச்சு படுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன் அவன் தலையை வச்சு படுக்கலைங்கிறதுக்காக நான் நிஜமாவே வருத்தப்படுறேன். எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ங்கிற ஒரு அவார்டு கரெக்டாக இத்தனை பேருக்கு முன்னாடி கிடைச்சது, நான் ரொம்ப நிஜமாவே சந்தோஷப்படுறேன். அதுவும் எப்படி யார் முன்னாடி கிடைச்சதுங்கிறத பார்க்கணும். முத்துராம சார் முன்னாடி கிடைச்சது. முத்துராம சாருக்காக இது மட்டும் நான் கிட்டத்தட்ட 7 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். குடும்பம் ஒரு கதம்பம், ஊருக்கு உபதேசம், நெற்றிக்கண், புது கவிதை, நல்லவனுக்கு நல்லவன், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, இப்படி ஒரு 7 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அவருக்கு 7 ஸ்கிரிப்ட் எழுதுனதும் சரி, 14 குழந்தைங்களை மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதும் சரி. நான் என்ன இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது. மிஸ்டர் முத்துராமனுடைய சக்சஸ் அதுதான். அதாவது இந்த சீன் நல்லா இல்லைன்னு ஒரு வாயால சொல்லவே மாட்டார். இந்த சீன் நீங்க எழுதின சீனா சார், இது கொஞ்சம் பெட்டரா நீங்க எழுதுவீங்கல்ல அப்படின்னு நம்மளுடைய ஈகோவை டச் பண்ணியே சீன் வாங்குறதுல கில்லாடி. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டங்களில் நான் அவரோட பணிபுரிந்துட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு பக்கம் ரஜினி சாருடைய கால் ஷீட் நடந்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் கமல் சாருடைய கால் ஷீட் நடந்துட்டு இருக்கோம். 9-1 டிஸ்கஷன் ரஜினி சாருடைய படங்களுக்கு உண்டான கால் ஷீட்டா இருக்கும், 2-9 டிஸ்கஷன் கமல் சார் படத்துக்கு உண்டான கால் ஷீட்டா இருக்கும். அங்க என்ன நடந்தது நீங்க சொல்ல மாட்டாங்க, இங்க என்ன நடந்தது நாங்க சொல்ல மாட்டாங்க சார். அந்த ப்ரொஃபஷனல் எட்டிகசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது நான் உண்மையை சொல்ல போனால்
இந்த மேடையில் இல்லை, இருந்தாலும் மிஸ்டர் பாலச்சந்தர், மிஸ்டர் முக்தா சீனிவாசன், மிஸ்டர் எஸ்பி முத்துராமன், இவங்க 3 பேர் கிட்ட நான் பணிபுரிந்ததுனால்தான், இவங்க 3 பேர் கீழே நான் பணிபுரிந்ததுனால்தான் இன்னைக்கு இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது மிஸ்டர் முத்துராமன் சார்கிட்ட எப்படி பழகணும்னு கற்றுக்கணும் சார், எப்படி பழகணும்னு கற்றுக்கணும். அதாவது நான் அந்த சமயத்தில் நானும் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய படங்களை. அவருக்கு படங்களுக்கும் வசனம் எழுதிட்டு இருந்த பீரியடு. நான் காலையில் ஒரு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த சீன் இப்படி சார், இப்படி போகிறதுன்னு சொல்லணும் இல்லையா. ஒரு கதாசிரியராக சொன்னால் தான் அவர் எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நான் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கேனோ அதை சொல்லணும். சில சமயம் வீட்டிலேயே கேட்டுப்பாரு, சில சமயம் காரில் போகிறச்சே நான் ஸ்டுடியோ வரைக்கும் கேட்டுக்கிறேன், நீங்கள் அங்கே இறங்கிட்டு போய்க்குங்க அப்படிம்பாரு. அப்படி கிளம்பும்போது அந்த ஏவிஎம் காலனியில் அவர் இருந்தார், அதாவது கற்பகம் ஸ்டுடியோ பின்னாடி. கிளம்பினோடனே விசு ஒரு 5 மினிட்ஸ் இருங்க அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருங்கன்னு சொன்னோம்னா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அது. ஒரு கிட்டத்தட்ட 50 குழந்தைகள் ரோட்ல 2 பக்கமும் நின்றுட்டு இருக்கோம். ஒரு வீட்டு வாசலையும் ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்கோம். சிலருக்கு சட்டை இருக்கும், சிலருக்கு சட்டை இருக்காது, சிலருக்கு பேண்ட் இருக்கும், சில பேண்ட் இருக்காது, தலை வாடி இருக்கும், வாடி இருக்காது. இந்த 50 குழந்தைகளும் மிஸ்டர் முத்துராமன் சாருக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. இவர் பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லுவார். சொல்லி முடிச்ச உடனே சீனை சொல்லும்பார். நான் கூட கேட்பேன், எப்படி சார் சீனை சொல்றது இதுக்கப்புறம்? யுவர் அ மேன், யுவர் அ ஜென்டில்மேன். எனக்கு இன்னைக்கு அவார்டு கிடைச்சதுங்கிறத விட அது உங்க முன்னாடி கிடைச்சது, அதுதான் மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் சார். தேங்க்யூ. அடுத்தது என்னுடைய அரட்டை அரங்கம் நிகழ்ச்சியும் மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியும் பற்றி சுமதி அம்மா பேசினாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. பேராசிரியர் ராமச்சந்திரனுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்னால் ஒரு டாக் ஷோ நடத்த முடியுமா அப்படின்னு என்னை நானே உரசி பார்த்து கொண்ட முதல் மீட்டிங் பரமக்குடியில் மிஸ்டர் ராமச்சந்திரன் இருந்தார். 2வது இடத்துல நான் உரைச்சு பார்த்த இடத்துல ஈரோடு அவங்க இருந்தாங்க, சுமதி அம்மா இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு என்னை பிரைஸ் பண்ணினது நிஜமாவே வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? கல்கி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இதே மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அவார்டு வாங்குறதுக்காக போனேன். அங்கே ஏதோ பட்டிமன்றம் நடந்தது. ஏன் மசாலா படம் வருது, ஏன் குடும்ப படம் வருது, ஏதோ ஒரு தலைப்பு யாரோ பேசிட்டு இருக்காங்க. நான் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டேன். நான் சொன்னேன், மசாலா படம் எடுக்கிறீங்க. நான் அந்த பட்டிமன்றத்தில் ஸ்பீக்கரே கிடையாது. நீங்க சொல்றீங்க மசாலா படம் எடுக்கிறீங்க, மசாலா படம் எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, போட்ட பணம் வர வேண்டாமா ஒரு ப்ரொடியூசருக்கு? போட்ட பணத்தை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பாடம் நான் மிஸ்டர் முத்துராமன் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அப்படின்னு சொன்னா, பணம் போட்டா திருப்பி எடுக்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களான்னு கிட்டத்தட்ட குறுக்க போட்டு என்ன ஒரு 15 நிமிஷம் மேடையிலேயே கிழிச்சவங்க தான் அந்த வக்கீல் சுமதி. ஞாபகம் இருக்காமா? இன்னைக்கு அதே 15 நிமிஷம் நீங்க என்ன புகழ்ந்தீங்களே, ஆண்டவன் இருக்கிறான் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அவங்களுக்கு என் மேல என்ன கோபம் தெரியல. நான் வந்த உடனே இன்விடேஷனே பார்த்தேன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஓரமாக தான் உட்காரணும்னு நினைச்சேன். ஏன்னா சில பேர் கண்ணில் நம்ம படக்கூடாது. கரெக்டா எழுந்து பக்கத்தில் உட்காருங்க சார் அப்படின்ட்டாங்க. சார், உங்களுக்கு நண்பனாகவே இருக்க பிரியப்படுகிறேன், என் மீது உங்கள் பார்வை பட்டுவிட வேண்டாம். அடுத்தது ஒரே மேட்டரை வச்சு நான் 3 விஷயங்கள் சொல்றேன். நான் இளமையா இருந்த பீரியட்ல மிஸ்டர் ரஜினிகாந்தனுடைய படம் ஒன்று வந்தது. அப்ப அவர் இளமையா இருந்தார். தம்பிக்கு அந்த ஒரு ராஜசேகர் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அதுல ஒரு அருமையான பாட்டு, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் அப்படின்னு வரும். அதுல நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அந்த சமயத்தில் நான் ரொம்ப ரசிச்சேன். ஒரு இளைஞன் ஒரு பெண்ணோடு காதல் கொண்டிருந்த சமயம் அது. என் மனைவி வந்திருக்கா.
நான் அந்த பெண் என்று சொன்னது வேறு யாரையும் அல்ல, என் மனைவியே தான். அதாவது எனக்கு அது என்ன ரொம்ப அந்த லைன்ல பிடிச்சதுன்னா, ஒரு நாளும் மனைவிட்ட புடவை கட்டுறது, ஒரு கோயிலுக்கு போறது, ஒரு சமைக்கிறது, மாமியாரை பார்த்துக்கிறது, மாமனாரை பார்த்துக்கிறது, அவ வீட்டுக்கு போறது. see something like that. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதை மோட்டர் சைக்கிளை போடுச்ச நான் பாடிண்டே போவேன். அதே பாட்டை இப்பவும் பாடுறேன். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என உள்ள என்னை திட்டின்னு இருக்கா. இதை எதுக்கு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மீட்டிங்குக்கு நான் வந்ததே என்னுடைய அதிர்ஷ்டம் தான். இன்னைக்கு காலையில் எனக்கு டயாலிசிஸ் நடந்தது. டயாலிசிஸ் நடந்தா நீ ஃபுல்லாக வெளியிலேயே வரக்கூடாது. I made it a point I should come what may. நீங்க கேட்கலாம், எப்படி ஒரு டிராமா வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு இருக்கிறீங்க, ஏன் டயாலிசிஸ்க்கு போறீங்கன்னு? நான் டிராமா வச்சுட்டு இருக்கிறது, ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருக்கிறது என் உடம்புக்கு தெரியல சார், நான் என்ன பண்றது? நேற்று நைட் ஐ வாஸ் சீரியஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு 2:15 மணி. என் மனைவி வீட்டை கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. we are going, நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கலந்துகிட்டதுல மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். தோற நினைக்காதீங்க நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. நான் வாசல்ல கார்ல வந்து இறங்கும்பொழுது VS ராகவன் சார் நடந்து வந்துட்டு இருந்தார். என்னால் காரை விட்டு அங்கே இறங்க முடியல, நேரம் வந்துட்டேன். அவர்லாம் சாதாரண நடிகர் அல்ல. a giant, a monarch. அப்பேற்பட்டவங்க முன்னாடி, எவ்வளவு பெரிய இது கேதரிங் முன்னாடி இப்படி ஒரு அவார்டு கொடுத்து என்னை கௌரவித்ததற்கு நான் ஹியூமர் கிளப்புக்கு நன்றி செலுத்துவதோடு, இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும், நாம் அடிக்கடி சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு விசு சார் அவர்கள் பூரண குணமடைவோம். திரு SP முத்துராமன் சார் அவர்கள் பல்லாண்டு காலமாகவும் இந்த சபை அந்த 2 மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு எழுந்து நின்று தன்னுடைய கைத்தட்டலை கரோலியை கொடுக்க வேண்டும் என்று நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுடைய அரட்டை அரங்கத்தெல்லாம் வந்து அழாம பார்க்குற நாளே கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வாங்க சார், சார் வாங்க, நீங்கள் வாங்க, SP முத்துராமன் வாங்க. நீங்கள் விழுப்புரத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து சீட் வாங்கி கொடுத்தீங்க. எத்தனையோ குடும்பங்களுக்கு நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய துயரங்களை நீங்களாக தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறீர்கள். அந்த தர்மம் ஒரு நாளும் உங்களை கைவிடாது என்று சொல்லி SP முத்துராமன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க இருக்கின்றனர். ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனலுடைய 31வது ஆண்டு விழாவுக்கு முன்னிலை வகிக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா இன்கம் டேக்ஸுடைய பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் திரு ரவி அவர்களே, இங்கே விசுசார் சொல்லும்போது பக்கத்தில் உட்காந்தும்போது பயமாக இருந்ததுன்னு சொன்னார். நான் பக்கத்தில் உட்காந்தும்போது எனக்கு பயம் இல்லை. ரஜினி சார் ஒரு தடவை சொன்னார், முத்துராமன் சார் என்ன சொத்து வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது, என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காருன்னு தெரியாது,
ஆனா அவர் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொன்னார். ஆகவே நான் சேர்த்து வச்சிருக்கிற நண்பர்களை நீங்க இங்க பார்க்கிறேன். ஆகவே ஐயா ரவி அவர்கள் எனக்கு டாக்ஸ் போட முடியாது. என நான் சேர்த்திருக்கிறதெல்லாம் நண்பர்கள் தான். அடுத்து இங்கே என்னை வாழ்த்தி பேசிய வழக்கறிஞர் சுமதி அவர்கள், அவர் கம்பர் விழாவுக்கு கூட இவ்வளவு தயாரித்து பேசியிருப்பார்னு நினைக்கல. கம்பனை பற்றி பேசுகிறதுல அவங்களுக்கு சரளமா வரும். ஆனா எஸ்பி முத்துராமனையும் விசுவையும் பற்றி பேசுகிற போது தயாரித்து கொண்டு வந்து பேசியிருக்கிறாரே, அதற்காக எங்களுடைய உளமார்ந்த நன்றியை வணக்கத்தை உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு ஆசைப்படுகிறேன். அதே போல அடுத்து உலகமெல்லாம் சுற்றி தமிழையும் நகைச்சுவையும் கலந்து விளங்கி கொண்டிருக்கிற ஞான சம்பந்தன் பேராசிரியர் அவர்கள், நம்முடைய மோகன சுந்தரம் அவர்கள், விஜயன் அவர்கள், நம்முடைய புரொஃபசர் ராமச்சந்திரன் அவர்கள், இவங்கெல்லாம் பின்னால பேச போறாங்க. நல்ல வேளைக்கு நான் தப்பிச்சேன். அவங்க பேச்சுக்கு முன்னால பேசியிருந்தா நான் எடுபடவே மாட்டேன். ஆகவே எங்களை வாழ்த்துறதுக்காக இங்க வந்திருக்கிற அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி என்னுடைய நன்றியை அவர்களுக்கு சொல்லுங்கள். அதே போல இந்த ஹியூமர்ஸ் கிளப்பை 31 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதில் குறிப்பா சேர்மன் சீதாராமன் அவர்கள், ஓடி ஆடி வேலை பார்த்து கொண்டிருக்கிற சேகரன் அவர்கள், பி கண்ணன் அவர்கள், நிர்வாக குழுவைச் சேர்ந்தவர்கள், இந்த அமைப்பிலே உறுப்பினராக இருக்கிற 1700 உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த காமராஜ் அரங்கத்தில் நாங்கள் ஐயா முரளி சார் இங்க வந்திருக்காங்க கிருஷ்ணா ஸ்ரீ எத்தனையோ விழாக்கள் இங்க நடத்தி இருக்கிறோம். இவ்வளவு மக்கள் கூடி இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் இந்த ஹியூமர்ஸ் கிளப்புடைய அந்த நிர்வாகம். 4 மணிக்கு கியூவில் நின்று 4 மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க. நான் எங்கேயோ பெரம்பலூர்ல ஒரு இன்னைக்கு தந்தை இருந்தோம், அங்க ஒத்துக்கிட்டேன். அவங்க எழுத்து அதேமா 2:30 மணிக்கு தான் என்ன விட்டாங்க. கடைசியா எனக்கு ஒரு பயம் வந்தது, ஐயோ இந்த கம்பன் கழகம் இந்த ஹியூமர்ஸ்கெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு ஆரம்பிச்சிடுவாங்களே, அந்த ஒழுக்கமுள்ள நிர்வாகமாச்சேன்னு சொல்லி பயந்து போய் இங்கே ஓடி வந்தேன். நல்ல வேளைக்கு 3 மணிக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஆகவே அந்த அளவுக்கு நிர்வாகத்தை நடத்தி இவ்வளவு திரளாக கூடி இந்த விழாவை செய்து கொண்டிருக்கிற அந்த ஹியூமர்ஸ் கிளப்புக்கும் அதன் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு முறை கைதட்டி பாராட்டுங்கள். இது போன்ற நிறுவனங்கள் வேண்டும். எப்படி நடத்தணும், எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும், யார் யாரை அழைக்கணும், யாருக்கு விருது கொடுக்கணும் என்று திட்டமிட்டு செய்கிறார்களே, அந்த திட்டமிட்டு செய்கிற அந்த திறமைமிக்க நிர்வாகிகளுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இந்த விழாவில் தென்கட்சி சுவாமிநாதனுடைய பெயர்ல எனக்கும் விசிசாருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமையிலும் பெருமை. அந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களைப் போல சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தவர் நம்முடைய தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். கலைவாணருக்கு பிறகு அந்த பணியை செய்தவர், ஒழுங்காக செய்தவர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். நல்ல கைதட்டலாம். அவருடைய பெயர்ல எங்களுக்கு இன்றைக்கு விருது கொடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமையிலும் பெருமையாக நான் கருதுகிறேன். என்னுடைய எளிமையை பற்றி இங்கே பேசிய பலரும் குறிப்பிட்டார்கள். முத்துராமன் எளிமையாக இருக்கிறார். என்னுடைய எளிமை தென்கட்சி சுவாமிநாதனுடைய எளிமைக்கு முன்னாலே தோற்றுவிட்டது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவ்வளவு பெரிய மனுஷன் அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். இன்னைக்கும் புத்தகங்களை வாங்கி தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. அவர் சிரிக்க மாட்டாரு, நம்மளை சிரிக்க வைப்பாரு, சிந்திக்க வைப்பாரு. அநேகமா ஹியூமர்ஸ் கிளப்புக்கு அந்த அவருடைய நூல்களை எல்லாம் இந்த லைப்ரரியை வச்சு உங்க மக்களுக்கு கொடுங்க, அவங்க நல்ல முறையில் ரசிப்பார்கள். அவர் பேர்ல விருது கொடுத்ததுக்காக நான் அதற்காக ஒரு முறை நம்ம ஹியூமர்ஸ் கிளப்புக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயா விசு அவர்கள் என்னுடைய குடும்பம் ஒரு கதவும் படத்திலே அறிமுகமானார்கள் என்பதை இங்கே சொல்லி காட்டினார்கள். ஆனால் விசுவனுடைய நாடகங்களை பார்த்துத்தான் நாங்களே போய் நம்ம மணி ஐயர் இன்னைக்கு இருக்கிற சீனிவாசன் அவங்களுடைய தந்தையார் மணி ஐயர், அவரும் நானும் போய் அந்த நாடகத்தை பார்த்துட்டு அந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் ஐயா விசு அவர்களை நாங்கள் குடும்பம் ஒரு கதை புக் பண்ண உடனே அது கதைவசனம் மட்டுமல்ல, அந்த ரோல்ல நீங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவரை நடிகராக வச்சோம்.
அந்த படத்தில் மிக மிகச் சிறப்பாக செய்து அவரும் பெயர் பெற்றார், எங்களுக்கும் பெயர் வாங்கி கொடுத்தார். இன்றைக்கு அரட்டரங்கம், மக்கள் அரங்கம் என்று உலகம் முழுதும் பெயர் பெறுகிற விசுவாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற போது நாங்கள் அறிமுகப்படுத்தி அந்த வாசலை திறந்து விட்டோம். அவர் இன்றைக்கு இவள் புகழ் பெற்றிருப்பதற்கு காரணம் அவருடைய திறமை, அவருடைய திறமை, அவருடைய திறமை என்பதை நான் அவருக்கு அழைத்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் எனக்கு 7 படங்களுக்கு கதை வசனம் எல்லாம் எழுதி கொடுத்து நடிச்சு எல்லாமே பண்ணி சொன்னார். அவர் என்னை பற்றி சொல்லுகிற போது உயர்வாக சொன்னார். அவரை பற்றி சொல்லுகிற போது நான் சொல்லுவேன், அவரை நான் முதல் பொதுக்கூட்டம் என்று பாண்டிச்சேரிக்கு அழைத்து கொண்டு போனேன். அந்த பாண்டிச்சேரிக்கு அழைத்து கொண்டு போகும்போது, சார் நான் விழாவில் மேடையில் உட்கார்ந்துக்கிறேன், என்ன பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சார் இதே மாதிரி தான் சார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, முத்துராம் சார் அதிகமாவெல்லாம் எழுதி கொடுக்காதீங்க, ஒரு 8 லைன் எழுதி கொடுங்க, அதை நான் 4 லைன் பேசிடுறேன் பாரு. இப்படி சொன்ன ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு பஞ்சு டைலாக் சொல்லி உலகமெல்லாம் பேர் வாங்குகிற ரஜினிகாந்தா இருந்த அவரு தான் அப்படித்தான் சொன்னாரு. நீங்க வாங்க பாத்துக்கலாம் சொல்லி மேடையை கொண்டு போய் மேடையை ஏற்றி விட்டோம். அன்னைக்கு பேச துவங்கிய அந்த பேச்சு இன்றைக்கு உலகம் முழுதும் சிறந்த பேச்சாக, கருத்துள்ள பேச்சாக, கருத்துள்ள அரட்டகமாக விஸ்வ அவர்கள் திறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எங்களாலே அல்ல, அவருடைய திறமையாலே, அவருடைய திறமையாலே, அவருடைய திறமையாலே. ஆகவே இந்த விருது அவருக்கு கிடைத்திருப்பது மிக மிக பொருத்தம் என்பதை நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவரை தேர்ந்தெடுத்த ஹியூமர்ஸ் கிளப்புக்கு ஒரு தடவை கைதட்டுங்க. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், விசுசாரோடு மட்டுமில்லை, அவருடைய குடும்பத்தோட, மனைவியோட, மக்களோட எல்லாம் நான் குடும்பத்தில் ஒருவனா நான் பழகிட்டு இருக்கிறேன். ஆனா அவருக்கு வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு உடல்நிலை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே இந்த விருது பெற்ற நான் இன்றைக்கு இத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னால நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அந்த மகளிருடைய உடல் பூரண குணமடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக்கணும். ஆகவே எனக்கும் அவருக்கும் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது தந்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் ஓய்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த விருது நீங்கள் தந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் முழுக்க நம்புகிறேன். இந்த விருது எங்களுக்கு கிடைத்த பிறகு மீண்டும் ஒரு முறை திரையுலகத்திலும் சரி, உலக மக்களிடத்திலேயும் சரி, எங்களுடைய பணி தொடரும்.